வாங்க கவி ஸ்பெஷல் கிச்சனில் இன்றைக்கி மக்காச்சோளம் போண்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 4 மக்காச்சோளம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு மக்காச்சோளம் உரித்து வச்சுக்கிறேன் உங்களை காமிக்கிறதுக்காக. இது 3 நம்ம உரிச்சிக்கலாம். உரிச்சிட்டு உள்ளே இருக்கிற பயிரெல்லாம் தனியாக எடுத்துக்கலாம். நான் எடுத்துகிட்டு காமிக்கிறேன். அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். மக்காச்சோளம் போண்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம மக்காச்சோளம் இதுலேருந்து நம்ம இந்த மக்காச்சோளம் பயிரெலாம் எடுத்தாச்சு. இப்போ இந்த பயிரை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் அந்த பயிரெலாம். மக்காச்சோளம் போண்டாவுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுடலாம். மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். சோம்பு ஒரு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மக்காச்சோளத்தை அரைச்சின்னு வந்தாச்சு. வடை மாவு பதத்துக்கு நம்ம அரைச்சின்னு வந்துட்டோம். கொஞ்சம் குறைன்னு எடுக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். அரிசி மாவு ஒரு 50 கிராம் போட்டுக்கலாம். கடல மாவு ஒரு 100 கிராம் போட்டுக்கலாம். பூண்டு ஒரு 10 பல்லு பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இஞ்சி ஒரு சின்ன பீஸாக எடுத்து தோல் சீவிட்டு பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். 4 பச்சை மிளகாய் எடுத்து பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் ஒன்றா கட் பண்ணி போட்டுக்கிறேன். வெங்காயம் பொடிசாக 100 கிராம் கட் பண்ணி போட்டுக்கலாம். சமையல் சோடா மாவு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இது ஆப்ஷன் தான், வேணும்னா போட்டுக்கலாம், வேணாம் அவாய்ட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம போண்டா மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். மாவு பிசைஞ்சிட்டோம். இப்போ போய்ட்டு நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். மக்காச்சோளம் போண்டா போடுறதுக்கு அடுப்பத்தை வச்சு ஒரு கடாயை வச்சு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடு ஏறட்டும். எண்ணெய் சூடு ஏறிடுச்சு. மாவு கொஞ்சமாக எடுத்து அழகாக சின்ன சின்ன பால் மாதிரி பிடிச்சி நம்ம திருப்பி போட்டுக்கலாம். போட்டோன்னே திருப்பக்கூடாது. ஒரு 3 நிமிஷம் கழிச்சு அழகாக திருப்பி போட்டுக்கலாம். நம்ம போண்டா எல்லாம் இப்போ நல்லா ப்ரௌன் கலர் மாறிடுச்சு, நல்லா சிவந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். நல்லா எண்ணெய் இருத்துட்டு எடுங்க. கவி ஸ்பெஷல் கிச்சனில் இன்னைக்கு மக்காச்சோளம் வச்சு நம்ம போண்டா போட்டோம். நல்லா சூப்பராக நல்லா மொரன்னு இருக்கும். மேலெலாம் நல்லா மொரன்னு இருக்கும். உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதுக்கு தேங்காய் சட்னிலாம் நீங்கள் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். அப்படியே சாப்பிட்டாலும் நல்லா சூப்பராக இருக்கும். நான் எப்படி செஞ்சேன்னா அதுமாரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இதுன்னு சொல்லுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா